Hi everyone, I'm Jayashree here and today என்னோட யூடியூப்ல வந்துட்டு காமக்யா டெம்பிள் இது வந்து குவஹாட்டி அசாம்ல இருக்கு. இது நிலாச்சல்ன்ற ஒரு ஹில் அங்கே இருக்கு. திஸ் இஸ் கால் த சக்தி பீடா. இட் இஸ் கன்சிடர்ட் ஆஃப் 15 சக்தி பீடாஸ் ஓட தந்திரிக் ப்ராக்டிசஸ் நடக்கிறக்கூடிய ஒரு இடம் இது. அண்ட் இந்த காமக்யா கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து நான் வந்து சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து குவஹாட்டி ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே தான் நம்ம லேண்ட் ஆகிறோம். அண்ட் காமக்யா டெம்பிள் வந்து இஸ் ஒன் ஆஃப் த 51 சக்தி பீடாஸ் அப்படின்வாங்க. அதாவது சதி பார்வதியோட சதி பாடி பார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு அது வந்து விழுந்திருக்கும் அப்படின்றது ஐதீகம். நிறைய பேர் வந்து காமக்யா கோவிலுக்கு முன்னாடின்னா ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் காமக்யா கோவில் பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு வர்ஷிப் பண்ண போகிறாங்க. இது வந்து இந்த கோவிலோட முக்கியம் என்னன்னா, இட் இஸ் a representation of the female yoni. இட்ஸ் வர்ஷிப்ட் ஆஸ். இந்த கோவில் வந்து 3 டேஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க டியூரிங் த மென்சுரேஷன் டைமில். அதாவது இது ஒரு நம்பிக்கை, இந்த கடவுளோட மென்சுரேஷன் டைம் 3 டேஸில் இது வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து குழந்தைங்க வேணும் அப்படின்றவங்க போவாங்க. நிறைய பேர் வந்துட்டு விமன் எஸ்பெஷலி குழந்தைங்க இல்லைன்னா குழந்தைங்க வேணும்னு சொல்லி வேண்டுவாங்க. இங்கே வந்து நிறைய பலி கொடுப்பாங்க கடவுளுக்கு. நம்ம ஊரில் வந்து பலி கொடுக்குற மாதிரியே நார்த்தில் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு கோழி பலி கொடுப்பாங்க, ஆடு பலி கொடுப்பாங்க, இந்த மாதிரி வேண்டி பலி கொடுப்பாங்க. அண்ட் கோவிலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் கோவிலோட ரொம்ப முக்கிய அம்சம் என்னன்னா, குழந்தை இல்லாதவங்க பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சு சிலவங்களுக்கு வந்து கால் கை அந்த மாதிரிலாம் போன அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அப்புறம் சுவாமியோட உள்ள நம்ம அம்பாள் உள்ள வந்து போகும்போது நார்மலாக சென்னையிலையோ இல்லை இந்தியாவிலோ சவுத் இந்தியாவில் எல்லாமே வந்துட்டு அம்பாளோட ஃபேஸ் இருக்கும், இல்லை அம்பாள் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தேவியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஒன்லி ஃபேஸ் வச்சு நம்ம கும்பிடுவோம் இல்லையா, இல்லைன்னா ஃபுல் உருவம் அம்பாளோட ஃபுல் உருவம் இருக்கும். இல்லை அம்பாள் வந்து உக்ரமாக இருப்பாங்க, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருப்பாங்க, கோவமாக இருப்பாங்க, இது ஃபுல் உருவமாக இருக்கும். ஆனால் இங்கே காமக்யாவில் வந்து யோனி வடிவத்தில் இருக்கும். யோனி வடிவம் அப்படின்னா ஹர் ப்ரைவேட் பார்ட் ஆஃப் அ பாடி வந்து நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம். அது வந்து கோவிலோட கர்ப்ப அறைக்குள்ளே வந்துட்டு அந்த யோனி அந்த பார்ட்டை வந்து தான் நம்ம எல்லாருமே தரிசனம் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப ஒரு பெக்குலரான கோவில் இல்லையா, ரொம்ப நம்ம இந்த கதையை நம்ம எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இதுதான் காமக்யா தேவியோடதே, அது மட்டும் தான் இருக்கே தவிர இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. அங்கே வந்து அவங்களோட அந்த டைம் அந்த தண்ணி ரெட்டாக வரும், அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக ஒரு மனுஷால் எப்படி போய் அவங்கள பிரார்த்தனை பண்ணுறாங்களோ பிரார்த்தனை பண்ணி வரலாமே தவிர, அங்கே வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருப்பாங்க அது இருக்கும் இது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சுவாமியை எப்படி தரிசனம் பண்ணி வர்றோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது கோவில் வந்து ரொம்ப சக்தி வாழ்ந்த கோவில், மட்டும் உறுதியான ஒரு விஷயங்க. இப்போ நான் ஏறி போகிறேன் இல்லையா, அந்த டெம்பிள் பேர் வந்து புவனேஸ்வரி டெம்பிள். அதாவது இது எல்லாமே காமக்யா உள்ளே இருக்கிற டெம்பிள் தான். பாருங்கள் இந்த கோவில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்களேன். இந்த படி மேலே ஏறி புவனேஸ்வரி டெம்பிள்குள்ளே நான் போயிட்டுருக்கேன். இந்த கேப்ஷன் பார்த்தீங்களா, சீக் த காடஸ் அண்ட் யூல் ஃபைண்ட் ஹர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா சரௌண்டிங் வந்து ஃபுல்லாக ரிவர் இருக்குது. அண்ட் இட்ஸ் நான் போகிற டைமில் ரொம்ப வெயிலும் கிடையாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டும். இப்போ இங்கே வந்து 10 பீடா இருக்குது. நான் காமக்யாக்குள்ளே 10 பீடா இருக்குது. இந்த 10 பீடாக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு புவனேஸ்வரி டெம்பிள்குள்ளே போகிறோம். இங்கே வந்து குங்குமம் வச்சு தான் சுவாமியை வந்து பூஜை பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. இப்போது அபிஷேகம்லாம் பண்ணும்போது கூட குங்குமம், அந்த குங்குமம் தான் நம்மளுக்கு தராங்க. இங்கே பாருங்கள் புவனேஸ்வரி டெம்பிள் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அந்த பால்கனி மாதிரி ஒரு பெரிய ஒரு லான் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நின்று பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரிவர். நான் ஹில்லுக்கு மேலேருந்து இதை எடுத்திருக்கேன். இங்கே எல்லாமே ரெட் கலரில் தான் துணி வந்து ரெட் கலரில் தான் போடுவாங்க. அந்த துணியை வந்து ப்ரீஸ்ட் வந்து நம்மளுக்கு பாகியம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு தந்துடுவாங்க கையில். உள்ளே வந்து சுவாமியை பார்க்க அலவுட் இல்லை. ஸோ என்னால் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ வெளியில் வந்து இந்த மரத்தில் சுற்றி இருக்கிறது இருக்கு இல்லையா, அங்கே வந்து ப்ரே பண்ணலாம். இந்த ஆர்கிடெக்சரல் பில்டிங்கோட அழகு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது செதுக்குனது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே வந்து
வந்து பேசிக்காக சுவாமிக்கு வந்து ஹோமம் வளர்ப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையில் வந்து நம்ம அம்பாவை நினச்சி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு மண்டலம் காலத்தில் அது நிறைவேறுங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு அங்கே போனாலும் போகிறது தான், சென்னையிலேருந்து போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர, அங்கே போய் நீங்கள் உட்காந்து அந்த சுவாமியோட வைப்ரேஷன் இருக்கே, அது வந்து நீங்களாக போய் அதை அனுபவிச்சா தான் தெரியும். அதுக்கான உண்டான ஒரு விரதங்கள், ஒரு ஃபாஸ்டிங் பண்ணி போங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 100% நடக்கும். ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. அண்ட் ஒரு மண்டலம் அது இருக்கணும், வெஜிடேரியனாக இருக்கணும். இருந்துட்டு அந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். அந்த கோவில் வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு கோவில் குவஹாட்டியில். இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் காமாக்யா கோவிலோட சின்ன ஒரு எபிசோட் என்னால் முடிஞ்சது போட்டிருக்கேன் நான் யூடியூப்பில். பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் இருந்ததுன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அங்கே அவங்க ப்ரீஸ் கிட்ட கேட்டு உங்ககிட்ட நான் அதை அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி டெம்பிள் டூர் ஆஃப் மை யூடியூப் சேனல் அண்ட் கீப் வாட்சிங்.